ஹாய் பட்டர்ஃப்ளைஸ், திருத்தணி முருகனே துணை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு இருந்தேன். ஏன்னா ஐயன் வந்து எவ்வளோ கருணையானவர், எவ்வளோ நம்மள வாழ்க்கையில வந்து அவர் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஜூலை 17 வந்து ஆப்ரேஷன் நடந்ததுங்க வயிற்றுல. எனக்கு ரொம்ப நாளாவே வந்து வயிற்றுல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 12-13 தையலுக்கு மேல போட்டிருக்காங்க வயிற்றுல. ஆனா எப்படி சரண்யா இவ்வளோ சந்தோஷமா இருக்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு 2-3 நாளைக்கு தாங்க எனக்கு வலி இருந்தது. அதுவுமே எனக்கு மைக்ரைன் இருந்ததுனால தான் வலி ஜாஸ்தியா தெரிஞ்சுது. மற்றபடி வயிற்றுல வந்து நிறைய வலியோ அதெல்லாம் இல்லை. ஆப்ரேஷன் பண்ணி வந்து ஒரு 2 மணி நேரம் வலி இருந்தது, அவ்வளோதான். அப்போ கூட இந்த அனஸ்தீஷியா கொடுக்கும் போது சொன்னாங்க, உங்களுக்கு மனசுல ரொம்ப பிடிச்சவங்களை நினைச்சுக்கோங்க அப்படின்னா. அப்ப திருத்தணி ஐயனை தான் நினைச்சேன். உங்ககிட்ட ஏன் ஷேர் பண்ணிக்கிறேன்னா, ஐயனை வந்து நீங்க முழுசா நம்புனீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் நடந்தாலும் என்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான தெம்பு கொடுப்பாரு, தைரியத்தை கொடுப்பாரு. நீங்க எங்க வேணாலும் வந்து நீ போயிட்டு வா ராஜாத்தி, நான் உன் கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்பாரு. அதனால முருகனை நம்பினோர் எப்பவுமே கைவிடப்படார். நான் திருத்தணி ஐயனை வந்து அந்த அளவுக்கு நம்புறேன். திடீர்னு அவர் இப்ப கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, உன் உயிரை விட்டுரு அப்படின்னா உயிரை விட்டுருவேன். எனக்கு வந்து அவரை தவிர்த்து இந்த உலகத்துல எதுவுமே வந்து பெருசு கிடையாதுங்க. அவ்வளோ நம்பிக்கையான ஒரு, எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான தெய்வம் அவரு தான் எனக்கு. அப்பா, அம்மா, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்டு எல்லாமே அவரு தான். அதனால முருகனை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ, உங்க உடல் உபாதை இருந்தா கூட அவர் தீர்த்து கொடுத்துருவாரு. கண்டிப்பா திருத்தணிக்கு ஒரு வாட்டினாச்சும் வாங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா திருப்பம் வரும். நன்றி, வணக்கம். திருத்தணி முருகனே துணை.